நாங்கள் இந்த 52 நாள் பிரச்சனையின் பொழுது பல்வேறுபட்ட சட்ட ரீதியான சிக்கல்கள் இருப்பதை உணர்ந்திருந்தோம். ஒரு கட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தேசிய அரசாங்கத்திலிருந்து விலகியது என்ற கடிதத்தை அனுப்பியதோடு பிரதமர் உங்களை நான் பதவியிலிருந்து நீக்கிவிட்டேன் என்ற கடிதத்தையும் ஜனாதிபதி அனுப்பி வைக்கிறார். இது இரண்டும் இடம்பெறுகிறது. அதற்கு பிறகு பொது எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அப்போது அரசாங்கத்தை பொறுப்பேற்றவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் உடனடியாக என்ன செய்கிறார்கள்? எதிர்க்கட்சிக்கு அப்போது எதிர்க்கட்சியாக மாறியிருந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு சொல்கிறார்கள், நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி நீதிமன்றத்தை நாடவில்லை, பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிறோம் என்று நின்றார்கள். ஏன் இந்த பதவி விலக்கல் சட்ட ரீதியற்றது என்று அவர்கள் செய்தியாளர் சந்திப்புகளில் கூறினாலும் கூட நீதிமன்றத்தை நாடவில்லை? நாடு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அது பிரதமரை நீக்கிய விவகாரத்தில் நீ வேறு விஷயங்கள் கதைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதுக்குள்ள போவதா என்று யோசிக்கின்றேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் பிரதமரை நீக்குகின்ற அதிகாரம் டெக்னிக்கலாக ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. பலர் கூறுகின்றால் பிரதமரை நீக்க முடியாது என்று. அவ்வாறு அல்ல. ஆனால் ஒரே வித்தியாசம் என்னவென்றால், முன்பு ஜனாதிபதி நினைச்ச நேரம் பிரதமரை நீக்கலாம், எந்த காரணமும் தேவையில்லை. இப்போ அப்படி செய்யலாது. ஜனாதிபதிக்கு அதாவது உண்மையாகவே அவருக்கு பெரும்பான்மை இல்லை என்பதை அவரால் உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தால் நியாயமான முறையில் அவர் ஒரு த்ரூ ஆப்ஜெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட் பிரதமரை நீக்கலாம். அதை விட சுருக்கமாக நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக அதை மேலே சொல்லி விடுறேன். இது பாருங்கள், அதாவது ஏன் ஜனாதிபதியை பிரதமரை நீக்கி ஏழாண்டு இவங்க சொல்கிறாங்க என்று சொன்னால், the prime minister, minister of the cabinet of ministers and all that எல்லாம் சொல்லி போட்டு continue and which shall continue to hold office, prime minister and minister எல்லாம் shall continue to hold office throughout the period during which the cabinet of ministers continues to function under the provisions of the constitution unless he is removed by a writing under the hand of the president. ஜனாதிபதியினால் நீக்கப்பட்டாலே ஒழிய பிரதமர் மற்ற அமைச்சர்லாம் தொடரலாம். இது 19 முதல். அதெல்லாம் மற்ற விஷயங்கள் சொல்லியிருக்குது. குயிக்காக போகணுன்றதுக்கான அதில் போகல. என்ன சுருக்கம் என்ன? ஜனாதிபதியை நீக்கினாலே ஒழிய அவங்க தொடரலாம்னா ஜனாதிபதிக்கு நீக்கிற அதிகாரம் இருக்குது. இப்போ இதில் அதை எடுத்துட்டாங்க. எதை 19 அதை எடுத்து போட்டு இப்போ சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், the prime minister shall continue to hold office throughout the period during which the cabinet of ministers continues to function under the provisions of the constitution unless he resigns his office by writing or ceases to be a member of parliament. மற்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணினாலுங்கிற க்ளோஸை எடுத்தாச்சு. அவரால் நீக்க முடியாது. 19 முதல் இந்த மற்ற விஷயங்களோட சேர்த்திருந்த ஒரு விஷயம் என்ன, ஜனாதிபதி பிரதமரை எழுத்து மூலம் நீக்கினாலே ஒழிய அவர் பிரதமராக தொடருவார். அதெல்லாம் மற்ற விஷயம் செய்ய பண்ணுறது அதெல்லாம் வளமையாக உள்ள விஷயம் அதுக்குள்ளே போய் நேரத்தை முன்னாடிக்க வேணாம். இப்போ அந்த ஜனாதிபதி நீக்கினாலே ஒழிய என்ற அந்த விஷயத்தை எடுத்தாச்சு. எடுத்தாலும் மற்ற விஷயங்கள் தான் இருக்குது, ரெசிக்னேஷன் இந்த விஷயங்கள். அது இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ எடுத்தாச்சுன்னு சொன்னால் அப்போ ஜனாதிபதிக்கு நீக்க முடியாது. இதுதான் இவங்க சொல்கிற விஷயம். நீக்கலாம்னு சொல்ல எடுத்ததுனால நீக்க முடியாது என்ற முடிவுக்கு எப்படி வாரங்கிறத மற்ற சொல்லுகளையும் மற்றதுலையும் பார்க்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அது இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. ஆழமான சப்ஜெக்ட் அது எவ்வளோ குயிக்காக ஓடலாம் அப்படி பார்க்குறான் நிறைய நீங்கள் மற்ற விஷயம் சொல்கிறதுனால. இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், இல்லை பிரதமரை நீக்கிற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. நம்பிக்கையில் பிரதமர் மூலம் நீக்கலாம். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டா. இதை கொஞ்சம் நான் சொல்கிறேன். ஏன்னா பாராளுமன்றத்துக்கிட்டே பாராளுமன்றம் நீக்குது, எனவே ஜனாதிபதிக்கு நீக்க முடியுது. அடுத்த ஆர்கியூமெண்ட், பாராளுமன்றம் பிரதமரை நீக்குவதில்லை, பாராளுமன்றத்தினால் பிரதமரை நீக்கவும் முடியாது. ரிமூவ் என்றது வந்துக்கிட்டு ஒரு 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 வெளிப்படையான ஒரு ஆக்ஷன். ரிமூவ். பாராளுமன்றம் என்ன செய்கிறது? பாராளுமன்றம் பாருங்கள், பாராளுமன்றத்தை நீங்கள் நம்பிக்கையில் பிரேரணை கொண்டு வாரீங்க. நம்பிக்கையில் பிரேரணை கொண்டு மற்ற ஸ்டேட்மெண்ட்டை பாலிசியை ரிஜெக்ட் பண்ணுறது அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் வளமையாக உள்ளது.
Then if Parliament rejects the statement of government policy or the appropriation bill or passes a vote of no confidence in the government, நமக்கு தேவையான இதுதான், passes a vote of no confidence in the government, the cabinet of ministers shall stand dissolved. நம்பிக்கையில்லா பிரேரணையை பாஸ் பண்ணிட்டா கேபினட் கலைஞ்சிடும். கேபினட் கலையிறதால தான் பிரதமர் நீக்கப்படுறார். அவன் நீக்கப்படுற ஒரு சாமான் இல்லை. கேபினட் கலை பாராளுமன்றம் செய்கிற வேலை நம்பிக்கையில்லா பிரேரணையை பாஸ் பண்ணுறது மட்டும்தான். இது நல்ல நுணுக்கமாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இது பாராளுமன்றம் என்ன செய்யுது? அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வருது. அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வந்தால் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்றம் பாஸ் பண்ணுது. அதாவது பாராளுமன்றத்தில் வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்து நடக்கிறது என்ன? கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் டேக்ஸ் எஃபெக்ட் நவ். ஜனாதிபதி பாராளுமன்ற நம்பிக்கையில்லா பிரேரணை பாஸ் பண்ணுற வரைக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த ஃப்ரேஸ் எஃபெக்டிவ் இல்லை. பாஸ் பண்ணின நிமிஷம் இங்கே நடக்குது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஃப்ரேஸ் டேக்ஸ் எஃபெக்ட். அதில் கான்சிக்வன்ஸ் பாராளுமன்றம் நம்பிக்கையில்லா பிரேரணையை பாஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம். அதில் விளைவு எதால் ஏற்படுற விளைவு? இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனால் ஏற்படுற விளைவு கேபினட் பிகம்ஸ் டிசால்வ்டு. கேபினட் கலைஞ்சிடுது. கேபினட் கலைஞ்சால் ஆட்டோமேட்டிக்கலாக பிரைம் மினிஸ்டர் போகிறார். இப்போ இங்கே ரிசைன் பண்ணுறங்கிற ஒரு சாமான் இல்லை. சாரி, இது ரிமூவ் பண்ணுறங்கிற ஒரு விஷயம் இங்கே இல்லை. புரிஞ்சு கொடுது. ஆட்டோமேட்டிக்காக பதவி இழத்தல், பதவி இல்லாமல் போகிறது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ உதாரணமாக தனியே நீங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டாடுங்க. இப்போ ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு சின்னத்தில் இப்போ அண்மையில் கூட அமைச்சருக்கு எதிராக கொண்டாந்தாங்க நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றல, இதே இல்லை. அப்படி அடிக்கிற கொண்டு வரதானே. அதில் பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக கொண்டு வராங்க. ஒரு அமைச்சருக்கு எதிராகவோ அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவோ தனியே அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து நிறைவேற்றினாலும் சுயமாக அவர் பதவி இழக்க மாட்டார். அவர் பதவிக்கு எதுவுமே நடக்காது. உதாரணம் ஒரு அமைச்சருக்கு நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து நிறைவேற்றியாச்சு, அவர் பதவிக்கு எதுவும் நடக்காது. அவர் தார்மீக ரீதியில் அவர் ரிசைன் பண்ணணும், அது ஒரு விஷயம். அவர் ரிசைன் பண்ணாட்டி பிரதமர் அட்வைஸில் ஜனாதிபதி நீக்கலாம், முந்தைய ஜனாதிபதி டிரெக்டாக நீக்கலாம், அது ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து நிறைவேற்ற நேரம் ஆட்டோமேட்டிக்கலாக அங்கே நீக்கிறங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலாகவே கேபினட் கலைஞ்சிடும். கலைஞ்சால் பிரைம் மினிஸ்டர் முழு பேரும் போயிடுவாங்க. தனியாக பிரைம் மினிஸ்டருக்கு மாத்திரம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து நிறைவேற்றுறீங்க. இப்போ அவர் பதவி இழப்பாரா? பதவி இழத்தல் என்கின்ற ஒன்று இல்லை. ஆக அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் மூலமாக ஒரு அமைச்சரை சட்ட ரீதியாக அற்ற முடியாது, அல்லது அவ்வாறான ஒரு தேவையும் இல்லை. அவராக நினைத்தால் தார்மீக ரீதியாக ஜனாதிபதி நீக்கலாம். பிரதமருடைய ஆலோசனைக்காக அமைச்சர் பிரதமர் ஆலோசனைக்கு தானே நீக்கணும். இப்போ உதாரணமாக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்ததுக்கு பிறகும் ஒரு தார்மீகம் இல்லாத பிறகு அவங்க எப்படி இருக்கிறது, அது ஒரு விஷயம். இல்லாட்டி மக்கள் எதிர்ப்பெல்லாம் வருங்கிற விஷயமெல்லாம் வேறு. பிரதமர் நம்பிக்கையில்லா ஒரு எக்ஸென்ட் மினிஸ்டருக்கு நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து நிறைவேற்றியாச்சு. பிரைம் மினிஸ்டருக்கு விருப்பம் இல்லை அவர் அந்த இது மாற்றுறதுக்கு. இப்போ அவர் அப்போயும் அமைச்சராக தான் இருப்பார். ஒன்றும் ஜனாதிபதி சப்ஜெக்டை ஒன்றை மாற்றலாம், அவர் அதிகாரத்தை போய். அதே போல தான் தனியாக பிரதமருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து நிறைவேற்றியாச்சு. இப்போ பிரதமர் சொல்கிறேன், நான் ரிசைன் பண்ண மாட்டேன்.